ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்க பதிவுல சொன்னீங்க. சோம்பல் இல்லாமல் இருந்தால் இறைவனின் துணை நமக்கு வந்து சேரும். இறைவனுடைய துணை இல்லைன்னா உலகத்தில் உள்ள உயர்ந்தோர் சான்றோருடைய துணை. உயர்ந்தோர் சான்றோர் என்றது என்ன? அவங்க அடுத்த ஸ்டேஜ் தெய்வமா மாற போறாங்க. மனிதராக பிறந்தவர் அறத்தை படித்தல்னாலே அறத்தை படித்தல் தான். அதன்படி வாழ்ந்தால் பண்பானவர். பண்பானவருக்கு தொடர்ந்து அந்த பண்புல மெயின்டைன் ஆகும்போது மற்றவர்களுக்கு சான்றாக இருப்பார். அப்போ சான்றோர். அந்த சான்றோர் தன்மையிலேருந்து இனிமே மாற மாட்டார் என்றால் ஆன்றோர். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆன்றோர். ஆன்றோராக இருக்கிறவர்கள் ஆண்டவனின் அருளை பெறுவார்கள். ஆண்டவன் அருளை பெறும்போது அவர்கள் தெய்வமாக உயர்வார்கள். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இப்போ இது எல்லாமே எப்படி நடந்தது? சோம்பல் இல்லாமல் தான் நடந்தது. இப்போ எல்லாருக்குமே தெரியும், உண்மையை தான் பேசணும், ஒழுக்கமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தை பேணணும், இன்னா சொல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அறம் எல்லாருக்கும் தெரியும். சில பேருக்கு தான் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பெரும்பான்மையானவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை கடைபிடிக்கும் பொழுது ஒரு சுணக்கம் ஏற்படும். ஆமாம், உண்மையை பேசி என்ன தேவைப்படுது போங்க, ஆமாம் நம்ம இன்னா சொல்லக்கூடாதுன்னு வள்ளுவர் சொன்னார், அதுபடி வாழ்ந்து என்ன ஆச்சு போங்க அப்படின்னு சொல்லி அங்கே தான் அந்த அலட்சியம் என்ற சோம்பல் வரும். அப்போ நம்ம பண்புள்ளவராக இல்லாமல் போயிடுவோம். ஒருவேளை அங்கேயும் அந்த சோம்பல் இல்லாமல் நம்ம பண்புள்ளவராக தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு சான்றோராக மாறுவோம். இப்போது திருக்குறள் கிளாஸில் ஓம் ஜோதி, ஆர்த்தி இவங்களெல்லாம் சான்றோராக நான் சொல்கிறேன். பாருங்கள், அவங்க குடும்ப பணி அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு திருக்குறள் கிளாஸையும் கரெக்டாக போடுறாங்கன்னு நான் சான்றாக மற்றவர்களுக்கு சொல்கிறேன். மற்றவர்கள் ஆமாங்க கரெக்டாக வருதுங்க, அவங்க அசைன்மெண்ட் போடும்போது எத்தனாவது கோர்ஸ் முடிச்சிட்டாங்க, எத்தனாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குன்றாங்க. இப்போது ஒரு சான்றாக நான் அவர்களிடம் சொல்வதால் நீங்கள் சான்றோர்ன்ற அந்த ஸ்டேட்டஸை அடையிறீங்க. எப்படி அடைஞ்சிங்க? சோம்பல் இல்லாமல் இருப்பது தான். அப்போது சான்றாக இருப்பவர் இன்னும் சோம்பல் இல்லாமல், அந்த சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல், மடி இல்லாமல் அப்படியே இருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்தது என்ன ஆவாங்க? ஆன்றோராக மாறுவார்கள். ஆன்றோர் என்றால் ஆளுமை திறன் மிக்கவர், அவர் தான் சுப்பீரியர், மன்னவர் அப்படி மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பொண்ணு சொல்லுவோம், என்னுடைய மன்னவரே அப்படின்னு தன் கணவரை சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இவர் தாங்க சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி கணவர் மனைவியை பார்த்து எனக்கு இவ தாங்க சுப்பீரியர், இல்லால் என் இல்லத்தை ஆளுகின்றவர் அப்படின்னு. அப்போது அந்த சுப்பீரியர் பெயர் வரும்போது அந்த மன்னவன் அப்படின்ற அந்த ஒரு பேர் வருது. அப்போ மடி இல்லாமல் இருந்தால் ஆன்றோர் தன்மையை பெறுகிறோம், அந்த மன்னவன் என்ற நிலையை அடைகிறோம். அந்த நிலை அடைந்தவர் எந்த செயல்லையுமே அவருக்கு அந்த சோம்பல் என்ற அந்த இருண்ட மூதேவி என்பது இருக்கவே இருக்காது. அப்போ அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நிச்சயமாக வெற்றியாகத்தான் இருக்கும். அதனால தான் ஆன்றோர்கள் சொல்கிற வாக்கு பலிக்குன்னுவாங்க. ஆன்றோர் ஏன்னா ஆண்டவன் அருள் வந்துருத. இந்த லிங்கை நீங்கள் அழகாக ஒரே வரியில் சொல்லிட்டீங்க. சோம்பல் இல்லாமல் இருந்தால் இறைவனின் துணை வரும்ட்டு. வள்ளுவர் அதுதான் இங்கே புரிய வைக்கிற இந்த குறளில். மடி இலா மன்னவன் எய்தும் அடி அளந்தான் தாய எல்லாம் ஒருங்கு. அடி அளந்தார், அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எல்லாம் பர்ஃபெக்டாக வரும். எல்லாம் ஒருங்குன்றார். பர்ஃபெக்டாக இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா எல்லாமே அழகாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் பாருங்கள், வீட்டு வேலையை கரெக்டாக செய்வார், ஆஃபீஸ் வேலையை கரெக்டாக செய்வார், குடும்பம் பிள்ளைகள் வளர்ப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அவர் எடுத்து வைக்கிற ஒரு அடியும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்? ஒன்றும் இல்லை சார், அவர் மடி இல்லாமல் பார்த்துக்கிட்டார். அந்த மடி இல்லாமல் இருந்ததுனால் சாதாரண மனிதனாக பிறந்தவர் அந்த அறத்தை ஃபாலோ பண்ணி பண்பாளராகி சான்றோராகி ஆண்டோராகி ஆண்டவன் அருள் பெறக்கூடிய நிலை வர்றதுனால மனிதராக இருந்தவர் மன்னவராக மாறுகிறார். எப்போ? மடி இல்லாமல் இருந்தால். அதனால்தான் மடி இலா மன்னவன் எய்தும் அடி அளந்தான் தாய எல்லாம் ஒருங்கு. எப்படிப்பட்ட ஒரு புரிதலை சொல்லிக் கொடுக்குறார் பாருங்க இறைவன். மேலும் சந்தேகம் இருந்தாலும் கலந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். தெய்வ திருக்குறளுக்கு நன்றி.